ஹாய், இன்னைக்கு ஜுல்லாஸ் ட்ரீம்ஸில் ஒன்று நிறைவானதை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுதான் என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க கொழும்பு போனதை பற்றி. ஏற்கனவே சின்ன சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். பட் ரொம்ப நாளாகவே எனக்கு டைம் இல்லாதனால இந்த ஷார்ட்ஸ் போட முடியல. இது ஷார்ட்ஸ் கிடையாதுங்க, ஒரு பிக் வீடியோ தான். பட் நான் என்ஜாய் பண்ணதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையம் ட்ரெயினில் நாங்கள் போயிட்டு என் பொண்ணு என் கூட வந்தாங்க. சென்னையில் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு இருந்தாங்க. அவங்க பொண்ணு வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவங்கள போய் பார்த்துட்டு, இவங்க தான் அவங்க பொண்ணு அபர்ணா. ஸோ இவங்க அவங்களோட பையன், இது அவங்களோட மாப்பிள்ளை. அவங்க வீட்டில் 1 டே ஸ்டே பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக அந்த பொண்ணும் வந்திருக்கணும், அவங்களால வர முடியாத சூழ்நிலை. அவங்களும் வந்திருந்தாங்கன்னா செம சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா நாங்களே இந்த ட்ரிப்பை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சடன் எல்லாமே டக்கு டக்குன்னு நிறைவேறிடுச்சு. அது என்னோடய ஹஸ்பண்ட்க்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணணும். ஸோ நாங்கள் இந்த பயணத்தை சென்னையிலேருந்து இவங்களே எங்களை, அபர்ணாவும் அவங்களோட ஹஸ்பண்டும் எங்களை கொண்டு சென்ட் ஆஃப் பண்ணிட்டு போனாங்க. சென்னை ஏர்போர்ட்லேருந்து மிட் நைட்டில் எங்களுக்கு ஃப்ளைட்டு. ஸோ ஏர்போர்ட்டில் போய் செக்கிங் முடிச்சதுக்கப்புறம் என் பொண்ணு KFC வாங்கி கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு ஃப்ளைட்டுக்கு போனால் ஏர் இண்டியா ஃப்ளைட் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் எமர்ஜென்சி எக்ஸிட் கிட்ட சீட்டை கேட்டு வாங்கிக்கிட்டோம். என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. பட் ஃப்ரெண்டை பார்க்குற குசியில் போயிட்டோம். சேஃபாகவும் லேண்டும் ஆயாச்சு. ஃப்ரெண்டும் அவங்களோட ஹஸ்பண்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவளை 8th நாங்கள் ஒன்றா படிச்சுட்டு இருந்தவங்க. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அவங்க இடையில மிஸ் ஆகிட்டாங்க. எங்ககிட்ட அப்போ ஃபோன் எல்லாம் கிடையாது. திரும்ப அவங்கள நான் ஃபேஸ்புக்கில் தான் கண்டுபிடிச்சேன். இத்தனை வருஷம் ஆனாலுமே எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அதே மாதிரி பழைய கதைகள் எல்லாமே நாங்கள் பேசி இந்த ட்ரிப்பு இந்த அளவுக்கு ஒரு என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும்னு நானே எதிர்பார்க்கவே இல்லை. எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வெளியில் முடிச்சுட்டு வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அன்றைக்கி நைட்டில் இருந்தே எங்களோட அவுட்டிங்கை ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல்லாக அங்கே நைட்டு பக்கத்தில் ஒரு பீச் இருந்தது. அங்கே என்னென்ன ஃபுட்டு கிடைக்குமோ ஸ்ரீலங்கன் ஃபுட் எல்லாத்தையுமே நாங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். என்ன வெரைட்டிஸ் இருக்குமோ உடனே அந்த நிர்மலா அவங்க ஃப்ரெண்டு, என்னோடய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் தான் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. எங்களை ஜாலியாக சேஃபாக என்ஜாய் பண்ண கூடவே எங்கள் கூட வருவாங்க. பட் எங்களுக்கு அவங்க கூட இருக்காங்கங்கிற நினப்பெல்லாம் இருக்காதுங்க. ரொம்ப ஜாலியாக நாங்கள் 3 பேர் தான் இந்த உலகத்துலேங்கிற மாதிரி என்ஜாய் பண்ணோம். வீட்லேயுமே எங்களுக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்தது. வீட்டில் எத்தனை பேருக்கு சமையல் பண்ணி எவ்வளோ பண்ணியிருப்போங்க. அங்கே போய் ஒரு தோசை ஊற்றுறதே எங்களுக்கு ஒரு பெரிய கலாட்டாவாக இருந்தது. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுமே எங்களால் மறக்க முடியாத மாதிரி தான் இருந்தது. எல்லாத்தையுமே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அங்கே ஃபஸ்ட்டு நாங்கள் கோயிலில் இருந்து தான் அடுத்து ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய கோயில் இருக்குங்க. இந்த வேன் தான் எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டுன்னு சொல்லலாங்க. அண்ணா இந்த வேனில் எங்களை தூக்கி போட்டு எங்களை ஸ்ரீலங்காவில் நாங்கள் நிறையா இடங்கள் சுற்றி என்ஜாய் பண்ணது அந்த வேனில் தான். அங்கே நம்ம கோயில் எந்த அளவுக்கு இருக்கிறோ அந்த அளவுக்கு புத்தா கோயிலும் நிறையா இருக்குங்க. நாங்கள் எல்லா இடமுமே என்ஜாய் பண்ணி பார்த்தோம். மோஸ்ட்லி இந்த பீச்சில் நாங்கள் அடிக்கடி போயிருப்போம். அங்கே போய் என்ஜாய் பண்ணிடுவோம். பஸ்ஸில் இருந்து ஆட்டோ வரைக்கும் விட்டு வைக்கலைங்க. எல்லாத்துலேயுமே கலாட்டா தான். ஒவ்வொரு நாளும் நைட்டு 2 மணி 3 மணி ஆயிரும். அடுத்த நாள் பிளானையும் நாங்கள் போட்டுருவோம். ஸ்ரீலங்கன் ஃபுட்டுமே நிறையா, அவங்களோட ஃபுட்டையுமே நாங்கள் ட்ரை பண்ணோம். என் ஃப்ரெண்டும் நிறைய ஸ்ரீலங்கன் ஃபுட்டும் சமைச்சு கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டு பார்த்தோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 10 டேஸ் நாங்கள் என்ஜாய் பண்ணியிருப்போம். எங்களை சுற்றி என்ன நடக்குது எதையுமே நாங்கள் யோசிக்கலைங்க. உண்மையாகவே ரொம்ப செம ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அதுவும் அந்த வேனில் சில விஷயங்கள் ஃபன் பண்ணதெல்லாம் வீடியோஸை பார்க்கவே சிரிப்பாக தான் இருக்குது. இது என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிற தங்கமணி. இவங்களும் எங்கள் கூட ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்க. இவங்களையுமே நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். இப்போ நாங்கள் 3 பேருமே எங்கேயாவது ரோட்லேயோ வெளியிலையோ எங்கே போனாலும் டான்ஸ் ஆட தோணுச்சுன்னா டான்ஸ் ஆடிடுவோம். இங்கே நம்ம ஊரில் எல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுக்க போஸ்ட் கொடுக்கறதுக்கு கூட யோசிப்போம். அங்கெல்லாம் நாங்கள் அதை பற்றியே யோசிக்கலைங்க. எங்களை சுற்றி நீங்கள் யார் இருக்கீங்கிறதையே மறந்துட்டோம். நாங்கள் மட்டும்தான் இந்த உலகத்திலே இருக்கிற மாதிரி தான் நாங்கள் அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணோம். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுமே அதுக்கேற்ற மாதிரி எங்களை அந்தளவுக்கு என்கரேஜ் பண்ணி அவ்வளோ ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது. ஒவ்வொருத்தருக்குமே இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்த எங்களோட, இப்போ என்னோடய ஹஸ்பண்ட், வனிதாவோட ஹஸ்பண்ட், நிர்மலாவோட ஹஸ்பண்ட்க்கு எல்லாமே நாங்கள் தேங்க்ஸுங்கிற வேர்டு ரொம்ப ஈஸியாகிருங்க. அதை தாண்டி இது தேங்க் பண்ண முடியாத அளவுக்கு எங்களுக்கு ஒரு கிஃப்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே நாங்கள் அதை என்ஜாய் பண்ணோம். அவங்களோட வீட்லேயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸையுமே எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்களுமே இப்போ எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஐஸ்கிரீம் கடையிலேருந்து சின்ன பெட்டி கடை வரைக்கும் விட்டு வைக்கலைங்க.
சாப்பிட்றதுக்கு எல்லா இடத்துலையுமே போய் வாங்கி அங்கேயும் ஃபன் பண்ணி நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நமக்கு கிடைக்கிற சந்தோஷங்கள் எல்லாமே நம்மளோட லைஃப் டைமில் ஒரு பூஸ்டப் மாதிரி தாங்க. ஒரு மிஷன் மாதிரி நம்ம செய்கிறதையே செஞ்சுட்டு ஓடிட்டுருப்போம். அதில் இந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு நடக்கும்போது அது எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும்னு அனுபவிச்சா தான் தெரியும். அங்கே ஒரு ஜூக்கும் போனோம். அங்கேயும் ஜாலியாக நாங்கள் நிறைய அனிமல்ஸ் இருந்தது, என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நடு ரோட்டில் 12 மணிங்க. அதை கூட நாங்கள் யோசிக்கல. ரோட்டில் இறங்கி டான்ஸ் ஆடணும்னு தோணுச்சுன்னா அண்ணாவே அதான் சொல்லுவாங்க, போங்க போய் டான்ஸ் ஆடிட்டு வாங்க. திரும்பி வரும்போது பார்த்தா டின்னர் கையில் கொடுப்பாங்க. 12 மணிக்கு சாப்பிடுவோம். எத்தனை மணிக்கு தூங்குறோன்னே தெரியாது. அந்த ஒவ்வொரு நாளும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதும், ரயில்வே ட்ராக்ல நாங்கள் ஆட்டம் போட்டு டான்ஸ் ஆடினதும், நம்ம குழந்தைங்கள எத்தனை தடவை திட்டியிருப்போம். ஆனால் நாங்களே குழந்தைங்களாகி தான் ஆட்டம் போட்டுட்டு இருந்தோம். எங்களோட குழந்தைங்களும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறதை பார்க்கும்போதும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. எனிவே ட்ரிப்போட முடிவுக்கும் வந்துட்டோம். கடைசி நாள் யாழ்ப்பாணம் போய் நாங்கள் ஷிப்பில் கிளம்பணும். ஸோ அதுக்கும் எங்களை தனியாக விட மாட்டோன்னு எங்கள் கூடவே அவங்க ஷிப்புக்கும் வந்துட்டாங்க. அங்கே வந்து ஏற்றி விடுறதுக்கும் வந்தாங்க. ஸோ அங்கேயும் வந்து 1 டே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே தான் என்னோடய பர்த்டேயும் செலிப்ரேட் பண்ணோம். நாங்கள் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுமே இந்த வேன் தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வேனில் தான் நாங்கள் அந்த 10 டேஸ் என்ஜாய் பண்ணியிருப்போம். அங்கே நாங்கள் போட்டில் போயிட்டு ஒரு டெம்பிளுக்கு போனோம். அங்கேயும் அந்த சாமிக்கிட்டையும் நான் நல்லா வேண்டிக்கிட்டேன், எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கடைசி வரைக்கும் இதே மாதிரியே தான் மெயின்டைன் ஆகணும்னு. ஸோ கண்டிப்பாக அதை அந்த கடவுள் எல்லாருமே எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க. எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னும் பல வருடங்கள் இதே மாதிரி எங்களோட ஜென்ரேஷனும் சேர்ந்து அதை திருப்பியும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. ஸோ எங்களோட ட்ரிப்பு முடிய போது எங்களை கொண்டு போய் ஷிப் நாங்கள் ஏறுற இடத்துல அவங்க விட்டுட்டு, இவங்க உள்ளே விட மாட்டேன்னு சொன்னாங்க. ஸோ வெளியிலேயே விட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாங்கள் ஷிப்பில் வரும்போதும் எனக்கு அது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதையும் நாங்கள் ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் ஷிப்பில் வேணும்னு சொல்லி தான் திரும்ப வரும்போது ஷிப்பில் புக் பண்ணோம். வனிதாவோட ஹஸ்பண்ட் வந்து எங்களை கூப்பிட்டு போகிறதுக்காக அவங்க வந்திருந்தாங்க. 3 பேருமே எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்கங்க. 3 ஹஸ்பண்டுமே. வனிதா ஹஸ்பண்ட் எங்களை பஸ் ஏற்றி விட்டாங்க. இது என்னோட ஹஸ்பண்ட், இது வனிதா ஹஸ்பண்ட், இது வந்து நிர்மலாவோட ஹஸ்பண்ட். நிர்மலாவோட ஹஸ்பண்ட் அண்ணாவுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க இல்லைன்னா எங்கள் ட்ரிப்பே இல்லை.